நீ கவலைப்படாம வீட்டுக்கு போ பட்டம்மா. பவானி வீட்டுக்கு வந்துருவா. சரிங்கம்மா. ம். பெரிய தம்பி, நான் வரேன். நான் போயிட்டு வரேன் பார்வதி. புல்லு கட்ட தொலைச்ச ஆடு தலைய தொங்க போட்டு போற மாதிரி எப்படி போதுங்க பாத்தீங்களா? போகட்டும், இதுங்களை மொத்தமா அடிச்சு பலிகடை ஆக்காம விட மாட்டேன். ஆமா, பவானி விஷயத்துல அகிலாண்டேஸ்வரி பார்வதி மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். வனஜா, நான் சொன்னதை நீங்க மறந்துடாதீங்க. என்ன கங்கா இது? அதெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் மறப்பனா? மறக்கிற விஷயமா அது? எப்படி தொலைச்சுக்கிட்டணுமோ அப்படி பண்ணிடலாம். கூலா இருங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த ஆதியும் பார்வதியும் வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கம் இல்லையே. அப்புறம் என்ன அம்மா சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்றியா? அம்மா சொன்னதை நினைச்சலாம் நீ ஃபீல் பண்ணாத பார்வதி. பவானி காணாம போனதுக்கு நீ காரணம் இல்ல. இல்ல மாமா, அம்மா சொன்னது உண்மைதான். பவானியோட இந்த நிலைமைக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம். பவானி என்ன தேடி வந்தா, என்கிட்ட கெஞ்சி பார்த்தா. நான் தான் சுயநலமா முடிவெடுத்து அவன் மனச காயப்படுத்திட்டேன். அம்மா சொன்ன மாதிரி நான் ஆரம்பத்திலேயே பவானிய கண்டிச்சிருக்கணும். நான் அவ காதல் விஷயத்துல நம்பிக்கை கொடுக்காம இருந்திருக்கணும். நம்பிக்கை கொடுத்து அவ காதலுக்கு முழு சப்போர்ட் பண்ணிட்டு திடீர்னு கை கொடுக்க முடியாதுன்னு கைய விட்டுட்டா பாவம், அவ என்ன பண்ணுவா? பார்வதி, தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காத. பழிய தூக்கி உன் மேல போட்டுக்காத. பவானிக்கு எதுவுமே இருக்காது. பவானி நல்லா இருக்கணும் மாமா, அவ சந்தோஷமா வாழணும். அதுக்குதான் நான் எப்பவும் ஆசைப்படுறேன். ஆனா அதுக்காக என்னால இப்ப எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையில இருக்கேனே மாமா. என்னோட இந்த நிலைமை யாருக்குமே வந்துடக்கூடாது மாமா. பார்வதி, நம்ம அவ்வளவு தடைகளை தாண்டி தான் வாழ்க்கையில ஒண்ணு சேர்ந்திருக்கோம். ஏன் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் கூட நம்ம இவ்வளவு சோதனைகளை தாங்கிட்டு தானே இருக்கோம். காதல்லாம் அப்படிதான் பார்வதி. நான் அப்ப சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். நம்ம காதல் மாதிரியே மகேஷ் பவானி காதல் உண்மையானதுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு நல்லது நடக்கும். பவானி எங்க இருந்தாலும் அவளை தேடி கண்டுபிடிச்சு நிப்பாட்ட வேண்டிய பொறுப்பு என்னுடையது. சரியா? நீ எதை நினைச்சும் கவலைப்படாம தைரியமா இரு.
வனஜா, வாங்க கங்கா. என்ன வனஜா நீங்க? நான் உங்ககிட்ட எவ்வளவு பெரிய முக்கியமான பொறுப்பை ஒப்படைச்சிருக்கேன். நீங்க என்னடான்னா அத பத்தி யோசிக்காம கேம் விளையாடிட்டு இருக்கீங்க. கேம் விளையாடல கங்கா, மூளைக்கு வேலை கொடுத்துட்டு இருக்கேன். என்னாச்சு? மூளைக்கு வேலை கொடுத்ததெல்லாம் போதும். ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அத உடனே செஞ்சு முடிக்கணும். நீங்க வேலை முடியட்டும், ஒன்னு முதல்ல இங்கிருந்து தோத்துறேன். வனஜா, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல இல்ல, இது முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்களே, அப்படி என்ன முக்கியமான வேலையா இருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல, நான் ஏற்கனவே சொன்னனே, அந்த பிளானோட அடுத்த ஸ்டெப். ஓ, பவானிய வச்சு பார்வதியை வீட்டை விட்டு துரத்த போறதா பிளான் போட்டிருக்கோமே, அந்த பிளானோட அடுத்த லெவலா? எக்ஸாக்ட்லி. இப்ப நான் என் ரூம்ல இருக்கிற பவானி கிட்ட பார்வதி உன்னை ஸ்டோர் ரூம்ல தங்க வைக்க சொன்னான்னு சொல்லி அவளை ஸ்டோர் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ண போறேன். சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நான் பவானிய ஸ்டோர் ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எப்படியாவது அகிலாண்டேஸ்வரிய ஸ்டோர் ரூமுக்கு அனுப்பி வைக்கணும். அகிலாண்டேஸ்வரிய ஸ்டோர் ரூமுக்கு அனுப்பணுமா? அது எப்படி முடியும் கங்கா? முயற்சி பண்ணா முடியும். அகிலாண்டேஸ்வரி ஸ்டோர் ரூமுக்கு வந்து உள்ள இருக்கிற பவானிய பாத்துட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நாம நினைச்சதெல்லாம் அப்படியே நல்லபடியாவே நடக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, நல்ல ஐடியா தான். நீங்க போய் பவானியை ஷிஃப்ட் பண்ணுங்க, அகிலாண்டேஸ்வரியை எப்படி அங்க அனுப்பி வைக்கிறதுன்னு நான் யோசிக்கிறேன். இதோ இப்ப ஷிஃப்ட் பண்றேன். வேண்டாம் மேடம், வேண்டாம். பார்வதி அக்கா ஏற்கனவே என்னால ஏகப்பட்ட பிரச்சனையில இருக்காங்க. அவங்க எப்ப என்ன பாக்குறாங்களோ அப்பவே நான் அவங்கள பாத்துக்கிறேன். வெரி குட். நான் சொல்றபடி கேளு. வா, நீங்க ஏனில்ல? சரி மேடம். ஏய், வா, சீக்கிரமா வா. இப்படி வா. வா, உள்ள போ. சீக்கிரமா வா. வா. போ. என்ன சுத்தி சுத்தி பாக்குற? பயப்படாத, நீ இந்த ரூம்குள்ளேயே இரு. யாரும் இந்த ரூம்குள்ள வரமாட்டாங்க. பார்வதி இல்லன்னா எங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் இங்க வருவோம். சரியா? ஜாக்கிரதையா இருப்பியா? சரி மேடம். வெளியே மட்டும் வந்துடாத. சரியா? சரி மேடம். ஜாக்கிரதையா இரு. ஏய், அங்க நிக்காத, கொஞ்சம் உள்ள போய் ஒளிஞ்சுக்கோ. இங்க பாரு, நான் அப்புறம் உனக்கு சாப்பாடு கொண்டு வரேன்.
வனஜா, என் வேலையை நான் வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிட்டேன். நீங்க எப்படி பண்ண போறீங்க? நானும் என் வேலையை வெற்றிகரமா முடிக்கிறதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். இங்கே இருங்க. That's it. புரிய வைக்கிறதுக்குள்ள எங்க காணோம்? சரி, இல்லைன்னா நல்லதுதான். இங்கிருந்து எதையாவது தூக்கிட்டு போயிட்டா நல்லா இருக்கும். எதை எடுக்கலாம்? அடேங்கப்பா, போடு. ஏதாவது சாக்லேட் கிடைக்குமான்னு தேடி வந்தா திருப்பதி லட்டு இருக்கு. இப்ப பாரு. அகிலா, உன் கவச குண்டலத்தை விட்டுட்டு போனதுக்கு ரொம்ப நன்றிமா. எங்க இருக்கா இவ? கண்ணுலயே படக்கானா? அப்படி எங்கடி ஒளிஞ்சிருக்க? ஐயோ, இவங்களா? இந்த போனை இங்க வச்சிடு. அகிலாவால போன் இல்லாம கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாது. இவ எங்க? கண்ணுலயே படக்கானா? இங்கதான் இருக்கியா? அகிலா வரும்போது மட்டும் வெளியே வந்துரு. இவ இங்க இருக்கான்னா இங்க வரைக்கும் வந்தாதான் இவ கண்ணில் படுவா. அப்போ போன் எங்க வைக்கலாம்? எங்க வச்சா இவ டக்குன்னு கண்ணில் படுவா? இங்க வேணாம், இங்க வைப்போம்.
போன் எங்க வச்சேன்? இங்கதானே வச்சேன். இங்க காணோம். தேடுறியாமா? போனை இங்கதானே வச்சுட்டு போனேன். இப்பவே போய் கொஞ்சம் உதவி பண்ணுவோமா? அக்கா கவச குண்டலத்தை தேடுறாங்க, நாம எடுத்து கொடுப்போம். அப்பதானே கையும் களவுமா புடிச்சு கொடுக்க முடியும். அக்கா என்னக்கா தேடுறீங்க? என் போனை காணோம், எங்க வச்சேனே தெரியல, அதான் தேடிட்டு இருக்கேன். போனை தேடுறீங்களா? இங்கதான் வச்ச மாதிரி இருக்கு. இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்க போச்சுன்னே தெரியலையே. அலைகின்ற என்ன வேடிக்கை பாத்துக்கிட்டு இப்படிங்கிற? தேடி கொடுக்க மாட்டியா? தேடுறேன்க்கா தேடுறேன். நான் தேடாம யார் தேடுவா? இங்க இருக்குமா? இங்க இல்லையே. ஐயோ, இங்கேயும் இல்லையே. எங்க போயிருக்கோம்? அக்கா கொஞ்சம் தள்ளுங்க. இங்கெல்லாம் இல்லையே. ஒருவேளை இங்க வச்சிட்டீங்களா? அச்சச்சோ, எங்கேயுமே இல்லையேக்கா. எங்கக்கா போட்டீங்க? ஐயோ, இப்ப போன் இல்லாம என்னக்கா பண்ணுவீங்க? தெரியலையே, எங்க போச்சுன்னு தெரியலையே. அக்கா ஒரு ஐடியா. நான் வேணா என் போன்ல இருந்து உங்க போனுக்கு ஒரு ரிங் பண்ணவா? அப்ப சத்தம் கேட்டா தெரிஞ்சிரும்ல. ஆமால, ரிங் கூட பாப்போம். அக்கா அடிக்குதா? ரிங் போதுக்கா.